வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. முயல் பண்ணையில் வெற்றி கண்ட விவசாயி எஸ். சேகர். இவர் கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியை சேர்ந்தவராவார். முதலில் தறி வைத்திருந்த இவர் முயல் பண்ணையின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக கரூர் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் 4 முதல் 5 வகையான முயல் ரகங்களை வளர்த்தும் அதற்குரிய தீவனங்களான முயல் மசால், வேலி மசால், கினியா புல் போன்றவற்றினையும் மக்காச்சோளம், அரிசி, வெள்ள தவிட்டினை அளித்தும் முறையான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டு முயல் வளர்ப்பில் அதிக லாபமீட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என்னோடய பேர் சேகருங்க. நான் பவரில் தறி போட்டிருந்தேங்க. இந்த முயல் வளர்த்துறோம் அப்படின்றதுக்காக இப்போ முயல் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா இப்போது 4-5 வெரைட்டி முயல் வச்சுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா இப்போது சின்சில்லாங்க, நியூசிலாந்து ஒயிட்டு, கலிஃபோர்னியன், அதெல்லாம் சுற்றி வெரைட்டி இந்த மாதிரி 4-5 வெரைட்டி வச்சுருக்கேங்க. ஒரு ஆர்வத்தில் முயல் வளர்த்தணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா கரூர் ஆராய்ச்சி மையத்தின் மூலியமாக போய் கேட்டு முயல் வளர்த்துறதுக்காக போய் கேட்டேங்க. அவங்க விளக்காதபடி பார்த்திங்கன்னா முயல் வளர்த்துறதுக்காக கன்னியாகுமரியில் ஒரு பக்கம் முயல் எடுத்தேங்க. எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் 2 வருஷம் முயல் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு அளவுக்கு லாபம் இருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா குட்டியாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா கறிக்காக 2க்காக கொடுக்குறேங்க. ஓரளவு வளர்த்தா நல்லா லாபம் இருக்குங்க. இதுக்கு தீனி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா முயல் மசால், வேலி மசாலுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கினியா புல் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலப்பு தீவனம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அரிசி, இந்த மாதிரி உளுந்தம்பொட்டு, நெல்லந்தவிடு, அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு, இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது தீவனமாக கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலைகளை போட்டிருக்குதுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்றோம். கூண்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முயலுக்கு பார்த்திங்கன்னா 2க்கு 2 அறை வேணுங்க. பார்த்திங்கன்னா ஒரு வீண்டுங்க பார்த்திங்கன்னா 10 முயலுங்க. அதுக்கு 4 அடி அகலம், 10 அடி நீளம் தேவைங்க. இதில் பார்த்திங்கன்னா 10 முயல் நம்ம வச்சுருக்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஆண் முயலும் 8 பெண் முயலும் தான் போதுங்க. இது பார்த்திங்கன்னா பராமரிப்பு ரொம்ப கம்மியாக தாங்க ஆகுது. அதிகமாக பராமரிப்பு தேவையில்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 பெண் முயலுக்கு ஒரு ஆண் முயலும் தான் போதுங்க. அதாவது ஒரு டைம் நம்ம குட்டி போடுறது அப்படின்னா அதாவது இனப்பெருக்க ஆச்சு அப்படின்னா 1 மாதத்தில் அது குட்டி போட ஆரம்பிச்சிருங்க. ஒரு முயல் பார்த்திங்கன்னா 6 குட்டிலேருந்து 7 குட்டி வரைக்கும் ஒரு டைம் போடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முயல்கிட்ட பார்த்திங்கன்னா 2 மாதம் ஒரு டைம் நம்ம குட்டியை எதிர்பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா லாபம் இருக்குங்க. நல்லபடியாக செய்யலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு சில டவுட்டில் பார்த்திங்கன்னா இதில் மெடிசன் பார்த்திங்கன்னா நாங்கள் மருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு தீவனத்தில் டெய்லி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காதில் சொறி இந்த மாதிரி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளைக்கு ஒருக்க ஒரு மருந்து கொடுத்துருக்குறேங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பராமரிப்புங்கிறது ரொம்ப கம்மி தாங்க. லாபம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. முயல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடி 400 ரூபாலேருந்து 500 வரைக்கும் குட்டி கொடுக்குறேங்க. பெரிய முயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாலேருந்து 1500 1500 வரைக்கும் எங்கள்கிட்ட கிடைக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நாங்களே எல்லாமே பண்ணி கொடுக்குறேங்க. இது எங்களுக்கு பார்த்திங்கன்னா சில டவுட்டுகள் இருந்தால் நாங்கள் ஆராய்ச்சி மூலியமாக தான் இது பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. மேலும் விவரம் பெற விவசாயி எஸ். சேகர் அவர்களை 09080533622 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம்.
மிதமலை பகுதிகளில் பயிர் செய்யக்கூடிய தோட்டக்கலை பயிர்களில் அவகேடோ என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம் ஜூன் ஜூலை மாதங்களில் பின்பற்ற வேண்டிய சாகுபடி குறிப்புகளும் பின்செய் நேர்த்தி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பிரணீதா தரும் விளக்கம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வெண்ணெய் பழம் சாகுபடி குறிப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வெண்ணெய் பழம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அவகேடோ அப்படிங்கிற மற்றொரு பொது பெயரும் இருக்குது. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா மிதமலை பகுதிகளில் இது காஃபியில் ஊடு பயிராக பரவலாக வளர்க்கப்பட்டுட்டு வராங்க. ஆனால் இதோட உபயோகம் மிக குறைவு. இந்த பொதுவாக இங்கே விளையிடக்கூடிய வெண்ணெய் பழம் எல்லாம் நம்ம ஏற்றுமதிக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதனால இது யாருமே அதிகமாக உணவாக உட்கொள்றதில்ல. ஆனால் ரொம்ப சத்துமிக்க பழங்கனால இனிமேல் இதை நம்ம சாப்பிடலாம். இந்த வெண்ணெய் பழத்துக்கும் நடவு பருவம்னு பார்த்தாங்க ஜூன் ஜூலை மாதம் தான். மற்ற பயிர்களுக்கு செய்கிற மாதிரியே குழிகள் ஒரு 50 சென்டிமீட்டர் நீள ஆழம் அகலம் உள்ள அளவுக்கு குழிகளை எடுத்துட்டு மேல் மண்ணோட ஒரு 10 கிலோ அளவிற்கு மக்கிய தொழு உரம் கலந்து வச்சிடணும். ஒரு 20 நாளுக்கு முன்னாடி குழிகளை எடுத்து வெயில்படும்படியாக வச்சுட்டு நடுற சமயத்தில் இந்த மேல் மண்ணும் மக்கிய தொழு உரமும் நல்லா கலந்து குழிகளில் நிரப்பிட்டு இந்த அவகேடோவை நம்ம நடலாம். அவகேடோ ஒன்றா நாற்றுகளை நடலாம். அப்படி இல்லைனாக்கா ஒட்டுக்கட்டப்பட்ட குச்சிகள் நமக்கு வேண்டிய வேர்க்குச்சியில் நமக்கு வேண்டிய ரகத்தை ஒட்டுக்கட்டப்பட்டு அந்த ஒட்டுக்கட்டப்பட்ட குச்சிகளையும் நம்ம நடவுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஒட்டுக்கட்டப்பட்ட செடிகளில் அந்த ஒட்டு பாகம் நம்ம நடுற மண்ணோட பகுதியிலேருந்து மேலே இருக்கிற அதாவது தரைப்பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து நடவு செய்யணும். நட்டு முடித்ததும் குச்சிகளை கட்டி காற்றில் சேதம் ஆகாத மாதிரி நம்ம பாதுகாக்கணும். இது தவிர இப்போ வளர்ந்த மரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வளர்ந்த மரங்களில் முக்கியமாக நமக்கு இது உரம் வைக்கக்கூடிய பருவம். மழை காலத்தில் தான் உரம் வைப்பாங்க. உர அளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மக்கிய தொழு உரம் ஒரு வளர்ந்த மரத்திற்கு 50 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். மரத்தோட அளவை பொறுத்து 10லேருந்து 50 கிலோ அளவிற்கு மக்கிய தொழு உரம் கொடுக்கணும். இது இல்லாமல் 1 கிலோ அளவிற்கு தழைச்சத்து, 1.5 கிலோ அளவிற்கு மணிச்சத்து, 1 கிலோ அளவிற்கு சாம்பல் சத்து இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை ஜூன் ஜூலை மாதமும் 2வது பாகத்தும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயும் மரத்துலேருந்து ஒரு அடி தள்ளிட்டு லேசாக குழி எடுத்து இந்த உரங்களை நம்ம போடணும். இந்த போட்டுட்டு நல்லா மண்ணை மூடி வச்சிடணும். மழைக்காலம்னாக்க இந்த மழையிலேயே அந்த உரங்கள் கரைச்சி செடிங்களுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுங்களுக்கு அந்த உரத்திற்கு நம்ம உரம் கரைஞ்சி செடிகளுக்கு போகிறதுக்காக நம்ம தண்ணீர் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போது இந்த மரத்தில் நம்ம கவாத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மரத்திற்கு அதிகப்படியாக கவாத்து தேவைப்படாது. பொதுவாக நம்ம அந்த செடிகள் வளர்ந்து ஒரு 2-3 வருடத்திற்குள்ளேயே இந்த நுனியெல்லாம் நம்ம 1 வயது ஆயிருக்கும் போது அந்த நுனியை கிள்ளி விட்டோம்னா பக்க கிளைகள் நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கும். இந்த பக்க கிளைகள் படர்ந்து வரதுனால அதிகப்படியாக இந்த இதற்கு கவாத்து தேவையில்லை. அது தவிர நம்ம இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் வேறு ஏதாவது அதிகப்படியான கிளைகள் வளர்ந்து இருந்ததுனாக்கா அந்த அதிகப்படியான வேண்டாத கிளைகள் அதாவது குறுக்கு நெடுக்க வளர்ந்திருக்கிற கிளைகளும் அது தவிர இந்த பூச்சி நோய்களை தாக்கப்பட்டு கிளைகள் இருக்கும். அது தவிர உலர்ந்து போன அந்த ஏதாவது உடைஞ்சி காய்ந்து போன கிளைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி வேண்டாத கிளைகளை இந்த சமயத்தில் நம்ம வெட்டி எடுத்துடணும். நமக்கு வேண்டிய அளவுக்கான முக்கிய பக்க கிளைகளை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மகசூல் சரியாக கிடைக்கும். இந்த உரமிடுதல் மற்றும் நடவு முறைகளெல்லாம் நம்ம சரியான முறையில் நம்ம பின்பற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு அதிகப்படியான மகசூலை எடுக்கலாம். இப்போது இந்த இதில் பிஞ்சு படிச்சிருக்கோம். அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் இந்த பிஞ்சு படித்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நல்ல அறுவடைக்கு வரும். இந்த மாதிரி நம்ம இந்த சாகுபடி குறிப்புகளை சரியான நேரத்தில் நம்ம பின்பற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த அறுவடை சமயத்தில் இந்த காய்களோ எதுவுமே சேதமடையாமல் நல்லபடியாக நம்ம பழங்களை பறித்து மகசூல் எடுத்துடலாம். இந்த சாகுபடி குறிப்புகளை பின்பற்றி எல்லாரும் அதிகப்படியான மகசூல் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் பிரணீதா அவர்களை 09865134399 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வளம் பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. முயல் பண்ணையில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் சேகர். இவர் கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியை சேர்ந்தவராவார். முதலில் தறி வைத்திருந்த இவர் முயல் பண்ணையின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக கரூர் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் 4 முதல் 5 வகையான முயல் ரகங்களை வளர்த்தும் அதற்குரிய தீவனங்களான முயல் மசால், வேலி மசால், கினியா புல் போன்றவற்றினையும் மக்காச்சோளம், அரிசி, வேலி மசாலுங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கினியா புல் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலப்பு தீவனம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், அரிசி, இந்த மாதிரி உளுந்தம் போட்டு நெல்லந்தவிடு, அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை தவிடு, இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது தீவனமாக கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலைகளை வந்து போட்டிருக்குறேங்க. பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு நாள் தண்ணி கொடுத்துறோம். கூண்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முயலுக்கு பார்த்திங்கன்னா 2க்கு 2 அரை வேணுங்க. பார்த்திங்கன்னா ஒரு வீண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 முயலுங்க. அதுக்கு பார்த்து 4 அடி அகலம் 10 அடி நீளம் வந்து தேவைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 முயல் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஆண் முயலும் 8 பெண் முயலும் தான் போதுங்க. இது பார்த்திங்கன்னா பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க ஆகுது, அதிகமாக பராமரிப்பு தேவையில்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 பெண் முயலுக்கு ஒரு ஆண் முயலும் தான் போதுங்க. அதாவது வந்து ஒரு டைம் நம்ம குட்டி போடுறது அப்படின்னா அதாவது இனப்பெருக்க ஆச்சு அப்படின்னா 1 மாதத்தில் அது குட்டி போட ஆரம்பிச்சிருங்க. ஒரு முயல் பார்த்திங்கன்னா 6 குட்டிலேருந்து 7 குட்டி வரைக்கும் ஒரு டைம் போடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முயல்லேருந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஒரு டைம் நம்ம குட்டியை வந்து எதிர்பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா லாபம் இருக்குங்க, நல்லபடியாக செய்யலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு சில டவுட்டுகள் பார்த்திங்கன்னா இதில் வந்து மெடிசன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலராக ஒரு தீவனத்தில் பார்த்து டெய்லி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காதில் சொறி இந்த மாதிரி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 நாளைக்கு ஒருக்க வந்து ஒரு மருந்து கொடுத்துருக்குறேங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பராமரிப்புங்கிறது ரொம்ப கம்மி தாங்க, லாபம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. முயல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோடி 400 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் குட்டி கொடுக்குறாங்க. பெரிய முயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாலேருந்து 1200 1500 வரைக்கும் எங்கள்கிட்ட கிடைக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நாங்களே எல்லாமே பண்ணி கொடுக்குறோங்க. இது எங்களுக்கு பார்த்திங்கன்னா சில டவுட்டுகள் இருந்தால் நாங்கள் ஆராய்ச்சி மூலியமாக தான் இது பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. மேலும் விவரம் பெற விவசாயி எஸ் சேகர் அவர்களை 0908005 வெள்ள தவிட்டினை அளித்தும் முறையான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டு முயல் வளர்ப்பில் அதிக லாபமீட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, என்னோடய பேர் சேகருங்க. நான் பவரில் தறி போட்டதுங்க. இந்த முயல் வளர்த்துறோம் அப்படின்றதுக்காக இப்போ முயல் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா இப்போது 4-5 வெரைட்டி முயல் வச்சுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா இப்போது சின்சில்லாங்க, நியூசிலாந்து ஒயிட்டு, கலிஃபோர்னியன், அதெல்லாம் சுற்றி வெரைட்டி, இந்த மாதிரி 4-5 வெரைட்டி வச்சுருக்கேங்க. ஒரு ஆர்வத்தில் முயல் வளர்த்தணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா கரூர் ஆராய்ச்சி மையத்தின் மூலியமாக போய் கேட்டு முயல் வளர்த்துறதுக்காக வந்து போய் கேட்டேங்க. அவங்க விளக்கம்படி பார்த்திங்கன்னா முயல் வளர்த்துறதுக்காக கன்னியாகுமரியில் ஒரு பக்கம் வந்து முயல் எடுத்துங்க. எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் 2 வருஷம் அந்த முயல் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு அளவுக்கு லாபம் இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். நான் பார்த்திங்கன்னா கறிக்காக 2க்காக கொடுக்குறேங்க. பொருளை வளர்த்தா நல்லா லாபம் இருக்குங்க. இதுக்கு தீனி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா முயல் மசால் வச்சிடணும். ஒரு 20 நாளுக்கு முன்னாடி குழிகளை எடுத்து வேல்படும்படியாக வச்சுட்டு நடுற சமயத்தில் இந்த மேல் மண்ணும் மக்கி தொழு உரமும் நல்லா கலந்து குழிகளில் நிரப்பிட்டு இந்த அவகேடோவை வந்து நம்ம நடலாம். அவகேடோ வந்து ஒன்றா நாற்றுகளை நடலாம், அப்படி இல்லைனாக்கா
ஒட்டுக்கட்டப்பட்ட குச்சிகள், நமக்கு வேண்டிய வேர்க்குச்சியில் வந்து நமக்கு வேண்டிய ரகத்தை ஒட்டுக்கட்டப்பட்டு அந்த ஒட்டுக்கட்டப்பட்ட குச்சிகளையும் நம்ம வந்து நடவுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஒட்டுக்கட்டப்பட்ட செடிகளில் வந்து அந்த ஒட்டு பாகம் வந்து நம்ம நடுற மண்ணோட பகுதியிலேருந்து மேலே இருக்கிறோம், அதாவது தரைப்பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து நடவு செய்யணும். நட்டு முடித்ததும் குச்சிகளை கட்டி வந்து காற்றில் சேதம் ஆகாத மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கணும். இது தவிர இப்போ வளர்ந்த மரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வளர்ந்த மரங்களில் முக்கியமாக நமக்கு வந்து இது உரம் வைக்கக்கூடிய பருவம். மழை காலத்தில் தான் வந்து உரம் வந்து வைப்பாங்க. உர அளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மக்கிய தொழு உரம் வந்து ஒரு வளர்ந்த மரத்திற்கு 50 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். மரத்தோட அளவை பொறுத்து 10லேருந்து 50 கிலோ அளவிற்கு மக்கிய தொழு உரம் கொடுக்கணும். இது இல்லாமல் 1 கிலோ அளவிற்கு தழைச்சத்து, 1.5 கிலோ அளவிற்கு மணிச்சத்து, 1 கிலோ அளவிற்கு சாம்பல் சத்து, இதெல்லாம் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை வந்து ஜூன் ஜூலை மாதமும் 2வது பாகத்தும் வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேயும் மரத்துலேருந்து 1 அடி தள்ளிட்டு லேசாக குழி எடுத்து இந்த உரங்களை வந்து நம்ம போடணும். இந்த போட்டுட்டு நல்லா மண்ணை மூடி வச்சிடணும். மழைக்காலம்னாக்க இந்த மழையிலேயே வந்து அந்த உரங்கள் கரைச்சி செடிங்களுக்கு வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதுங்களுக்கு அந்த உரத்திற்கு வந்து நம்ம உரம் கரைஞ்சி செடிகளுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து தண்ணீர் வந்து கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ 533622 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். மிதமலை பகுதிகளில் பயிர் செய்யக்கூடிய தோட்டக்கலை பயிர்களில் அவகேடோ என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம் ஜூன் ஜூலை மாதங்களில் பின்பற்ற வேண்டிய சாகுபடி குறிப்புகளும் பின்சை நேர்த்தி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பிரணீதா தரும் விளக்கம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் வெண்ணெய் பழம் சாகுபடி குறிப்பை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வெண்ணெய் பழம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அவகேடோ அப்படிங்கிற மற்றொரு பொது பெயரும் இருக்குது. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா மிதமலை பகுதிகளில் வந்து இது காஃபியில் ஊடு பயிராக பரவலாக வளர்க்கப்பட்டுட்டு வராங்க. ஆனால் இதோட உபயோகம் வந்து மிக குறைவு. இந்த பொதுவாக இங்கே விளையிடக்கூடிய வெண்ணெய் பழம் எல்லாம் வந்து நம்ம ஏற்றுமதிக்க தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதனால இது யாருமே அதிகமாக உணவாக உட்கொள்றதில்ல. ஆனால் ரொம்ப சத்துமிக்க பழங்கனால இனிமேல் இதை வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த வெண்ணெய் பழத்துக்கும் நடவு பருவம்னு பார்த்தாங்க ஜூன் ஜூலை மாதம் தான். மற்ற பயிர்களுக்கு செய்கிற மாதிரியே குழிகள் வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் நீள ஆழம் அகலம் உள்ள அளவுக்கு குழிகளை எடுத்துட்டு மேல் மண்ணோட ஒரு 10 கிலோ அளவிற்கு மக்கிய தொழு உரம் கலந்து